வணக்கம். அம்மா நல்லா இருக்கிறேன். என் பிள்ளைங்க நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? அம்மா உங்களுக்கு இன்னைக்கு என்ன கத்தர போறேன்னா வாழைக்காய் வறுவல் கத்தர போறேன். வாழைக்காவுடைய வாயுவும் இருக்கக்கூடாது, மொறு மொறுன்னு வரணும், எண்ணெயும் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி அம்மா வறுக்கிறோம்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ரவோண்டு தண்ணியை வச்சுக்கோங்க, ரவோண்டு மஞ்சாத்தூள் உப்பு போட்டுக்கங்க. இது அம்மா அரிசிக்கான தண்ணியில் வாழைக்காயை வறுத்து வச்சு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு அரை வேக்காடில் எடுத்துடணும், வேகட்டும். இதை பாருங்கள், அரை வேக்காடில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூனு பெப்பர் பொடி, 1/4 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு மட்டும் உப்பு வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் உப்பு போட்டு அவிச்சிட்டோம். இதுக்கு மட்டும் உப்பு வச்சு இதை இப்படி மசாலா கொட்டிக்கிட்டு இதெல்லாம் பேஸ்ட்டு மாதிரி இந்த இடத்துல இதை பாருங்கள். ரொம்பலாம் தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்ப திட்டமாக பேஸ்ட் ஆக்கி இது மேலே போட்டு இது எல்லாத்தையும் பிசைஞ்சிக்குவோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் போட்டு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதை பாருங்கள், இப்படி போடும்போது நம்ம மீன் எப்படி போடுவோம் அந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி போடும். இந்த மாதிரி பேசி சாந்தோட அப்படி போடும். வாழைக்காய் இல்லை, அதனால் உடனே திருப்பி விடுங்க. ஏன்னா நம்ம வாழைக்காய் வேக வச்சுட்டனால ரொம்ப நேரம் கிடையாது, இந்த மிளகாத்தூள் வேக நேரத்துக்கு தான். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சோண்டு லைட்டாக ஒன்றா அப்படி இது நிற்கலாம். வெந்துட்ட வாழைக்கான்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். மொறு வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எண்ணெய் ஊற்றுறதுல கொஞ்சம் இருக்குது. இது ஏற்கனவே வெந்துட்டதுனால எண்ணெய் அவ்வளோவா இழுக்காது. அவிச்சு நம்ம ஊற்றிட்டு தெரியுங்களா, அதனால் வாயுவும் இருக்காது, சீக்கிரமாகவும் சமைக்கலாம். இதை பாருங்கள், மொறுமொறுப்பான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மொறுன்னு அப்படியே இருக்கும். நீங்கள் இது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது சூடாக வறுத்து சாப்பிடுங்க. அதனால் இன்னும் சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக, இதனால் வெந்துட்டுனால மொறுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள், மொறுன்னு இருக்கும். இந்த பாருங்கள், இதே மாதிரி வாழைக்காய் வறுத்து வாயு இல்லாமல் எண்ணெய் கம்மியாக சீக்கிரமாக வறுத்து இதே மாதிரி சூப்பராக சாப்பிடுங்க. பாய். என்பது பாருங்க, வேஸ்ட் பண்ணாத அறியலாம். இந்த பாருங்க, இப்படி அரிஞ்சிக்குங்க. இங்கே பாருங்கள், இப்படி பாதியாக அரிஞ்சிக்குங்க. எப்படி ஒன்றும் தேவையில்ல. இந்த பாருங்க, அம்மா அரிஞ்சிக்கிறது தோல் சீவந்து பாருங்கள். இப்படி தான் அரிசி வேணும், வேஸ்ட் ஆகாத.